வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றி ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லையில்லா லோன் ஆஃபர் சொல்ல முடியும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரெடிட் ஸ்கோருக்கும் ஒவ்வொரு விதமான இன்கம் இருக்கும் இல்லையா? அப்பேற்பட்டவங்களுக்கு நிறைய விதமான லோன் ஆஃபர் வச்சிருக்கக்கூடிய ஒரு லோன் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா பை நவ் பே லேட்டர் சொல்லக்கூடிய இன்னொரு லோன் ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு விஷயம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தேவைப்படும். இந்த வெயிலுக்கு நிறைய பேருக்கு ஏசி போடலான்னு ஐடியா பண்ணியிருப்பாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு ஐடியா பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு பணம் திடீர்னு ஒரு கையில் ஒரு 10,000 கேட்டு தான் இருக்காது இல்லையா? ஸோ இன்ஸ்டண்ட்டாக பணம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக பை நோ பே லெட்டர் முறையில் ஒரு லோன் ஆப்பில் லோன் தராங்க. அதாவது பொருட்களை வாங்குறதுக்கான ஆஃபர் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு லோன் ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு லோன் ஆப்பும் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் சரி, இன்கம் கம்மியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஆஃபர் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு கொஞ்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக லைக் நான் மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பை நோ பே லெட்டர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நிறைய பேருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படும். ஏசி ஃப்ரிட்ஜ் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டண்ட்டாக பொருள் ஏதாவது வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா, இஎம்ஐ போடுற ஐடியா இருந்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களுடைய ரிவ்யூஸை முழுசாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க கேட்குறாங்க, அதுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும், அவங்க என்னென்ன விதமான கிரெடிட் ஸ்கோர் எதிர்பார்க்குறாங்க, இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா 25 லட்சத்துக்கு லோன் ஆஃபர் பண்ணக்கூடிய, அதாவது நிறைய பேருக்கு லோன் தரக்கூடிய எல்லையற்ற லோன் ஆஃபர் வச்சிருக்கக்கூடிய இன்னொரு லோன் ஆப் இருக்குது. அதை பற்றி அடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த பை நவ் பே லேட்டர் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஆப் தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா வெறும் பை நவ் பே லேட்டர், அதாவது பொருட்களை வாங்குறதுக்கு மட்டுமே, இஎம்ஐ போடுறதுக்கு மட்டுமே இந்த லோன் ஆஃபர் ரெடி பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் ப்ரீமியர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ஆஃபரும் பண்ணுறாங்க, அதாவது பர்சனல் லோன் இவங்க தராங்க. ஸோ ஸ்னாப் மின்ட் ஆப். ஸோ ஸ்னாப் மின்ட் ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முன் பணம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஆன ஒரு ஆப் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் கேன் பை நோ இன்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது வட்டி இல்லாமல் நீங்கள் ஒரு பொருட்களை வாங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன எப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டெவலப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்குது. ஸோ அலோஸ் நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு ரிஜிஸ்டர் டு கெட் அப் டு 1 lakh கிரெடிட் லிமிட் போட்டு உங்கள் மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் கொடுத்து சைன்இன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. அக்செப்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 2 விதமான அலோஸ் கேட்குறாங்க. ஸோ 2 விதமான அலோஸ் நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு அன்லாக் டு கெட் அப் டு 1 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ, கிரெடிட் கார்டு நாட் ரிக்வயர்டு. இதில் விளம்பரம், அதாவது கிரெடிட் கார்டு தேவையில்லை, கிரெடிட் கார்டு இல்லாமல் நீங்கள் இஎம்ஐ போட்டுக்கலாம் இவங்க சொல்கிறாங்க. கெட் லிமிட் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கூகுள் இமெயில் அது நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஜிமெயில் தான் பெஸ்ட். ஸோ நீங்கள் ஜிமெயிலில் உங்களுடைய இமெயில் ஐடி எதிர்த்து போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் டீட்டெயில்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வி ஜஸ்ட் நீட் டு a few டீட்டெயில்ஸ், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், பேன் நம்பர், மெயில் ஐடி, பின்கோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சேலரி பஸ்ஸாக செல்ஃப் எம்ப்ளாய் கேட்குறாங்க, மெயிலாக ஃபீமேலாக கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. அப்புறமா நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உங்களுடைய பேன் கார்டு அவங்க வெரிஃபை பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு லிமிட் காட்டுறாங்க. அந்த லிமிட் உங்களுக்கு ஓகேனா, அதாவது 1 lakh வரைக்கும் ஆப்ஷன் இருந்தால் கூட உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணி தராங்கிறது அவங்க ஆஸ் பார்த்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான். ஸோ 25,000 தான் உங்களுக்கு அப்ரூவ் ஆகுதுன்னா அதுக்குன்னா டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். என்ன கொடுக்க வேண்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. NACS சொல்லக்கூடிய நேஷனல் ஆட்டோமேட்டிக் கிளியரன்ஸ் ஹவுஸ் சொல்லுவாங்க, அதாவது ஆட்டோமேட்டிக் இஎம்ஐ பே பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பேன் கார்டு நம்பர் இருந்தால் போதும். பெருசாக உங்களுக்கு சேலரி ஸ்லிப்போ அல்லது உங்களுடைய டீட்டெயில்ஸோ பெருசாக அவங்க கேட்கல. பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதிகமான அமௌண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. இதுதான் எலிஜிபிலிட்டி. இவ்வளோ தான் சம்பளம் இருந்தால் இவ்வளோ கிடைக்கணும்னு கிடையாது. ஸோ பேன் கார்டு, ஆதார் கார்டு இருந்தாவே உங்களுக்கு லிமிட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீமியர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா, அதாவது நல்லா இந்த பொருட்களை வாங்கி ப்ராப்பராக கட்டிட்டு, நிறைய விதமான பொருட்களை வாங்கி ப்ராப்பராக கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா, நல்ல ஒரு கஸ்டமராக இருந்தீங்கன்னா, ரெகுலர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் லோனும் தருவதாக சொல்கிறாங்க. இந்த ஸ்னாப் மின்ட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இது யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரண இன்கம் இருக்கிறவங்க, அதாவது வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, இப்போ ஒரு ஏசி வாங்கலாம்னு இருக்கிறேன், என்கிட்ட முன்பணம் போட எதுவுமே இல்லை, அப்பேற்பட்டவங்க பிளான் பண்ணலாம். ஒரு 3 மாதம் 4 மாதம் பிளான் பண்ணலாம். என்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, 25,000 30,000 மேலே போச்சுன்னா, அதாவது கிரெடிட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஒரு 750 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பெருசாக டாக்குமெண்ட்ஸாக கேட்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோர் 700க்கு உள்ள அப்படி கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இதுதான் அவங்க மெயினாக கேட்குறது. இஎம்ஐ நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். இஎம்ஐ சும்மாலாம் போட மாட்டாங்க, ஃப்ரீயாக போட்டாலும் ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒன்று போடுறாங்க. ஸோ முன்பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு பொருள் வாங்கணும்னா இஎம்ஐ போடணும், போட்டு வாங்கிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப் தான் இது. எல்லையில்லா லோன் ஆஃபர். இந்த வார்த்தைக்கான நிறைய விதமான அர்த்தங்கள் இருக்குது. அதாவது
நிறைய விதமான லோன் ஆஃபர் தரக்கூடிய நிறைய பேங்க் இருந்தாலும் இந்த 2-3 பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த லெண்டர் பார்ட்னரோடு சேர்ந்து லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பேங்க் பஜார், பைசா பஜார். இவங்க பார்த்தீங்கன்னா லெண்டர் பார்ட்னரோட சேர்ந்து அவங்க லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. அதாவது யாரெல்லாம் உங்களுக்கு லோன் தருவாங்கன்ட்டு உங்களோட கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி உங்களோட டீட்டெயிலாம் வாங்கி உங்களுக்கு என்ன கிரெடிட் ஸ்கோர் இருக்குது, அதுக்கு யாரெல்லாம் லோன் தருவாங்கன்னு இவங்க பார்த்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு லோன் ஆப் தான் இது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லென்ஸ். இந்தியா லென்ஸை பொறுத்த வரைக்குமே ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பணம் தேவைப்படுதா, உங்களோட கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி உங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி யாரெல்லாம் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க காட்டுறாங்க. இல்லைங்க எனக்கு லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது, கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறேன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டாவது ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆஃபர் கிடைக்கும், பணம் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்கான ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. இந்தியா லென்ஸ் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அன்லாக் யுவர் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் போட்டு கெட் ஸ்டார்டர் ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறது, கெட் ஓடிபி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் ஃப்ரீயாக செக் பண்ணணும், தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, பர்சனல் லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரே விதமான டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். பேசிக் டீட்டெயில்ஸ், இன்கம் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், அதாவது உங்களுடைய சாதாரண டீட்டெயில்ஸ் தான். ஸோ இமெயில் அட்ரஸ் மேலாக ஃபீமேலாக கேட்பாங்க, ப்ரொசீட் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். சாதாரண உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, உங்களுடைய பேன் கார்டு நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இன்கம் ப்ரூஃப் பொறுத்தவரைக்கும் பேன் கார்டு நம்பர்லாம் வந்துடும். ஸோ பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், சேலரி, எம்ப்ளாய், செல்ஃப் எம்ப்ளாயா, எங்கே வேலை செய்கிறீங்க, மந்த்லி சேலரி எவ்வளவு, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கிரெடிட் கார்டு ஏதாவது வச்சுருக்கீங்களா இல்லையா எல்லாம் கேட்குது. நீங்கள் பின்கோட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ பின்கோடை கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லோன் ஆஃபர் இருக்குது, அந்த கிரெடிட் ஸ்கோரில் எத்தனை விதமான ஆக்டிவ் லோன், ஏற்கனவே ஒரு லோன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது எத்தனை ஆக்டிவ் லோன் இருக்குது, எத்தனை விதமான கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க எல்லாமே பார்ப்பாங்க. அது ப்ராப்பராக பேமெண்ட்டோடைய டைம்லி பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, அல்லது யூட்டிலேஷன் எத்தனை விதமான கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, அது எவ்வளோ தூரம் யூட்டிலேஷன் வச்சுருக்கீங்க, அதுக்குன்னு ஒரு ஸ்கோர் வச்சுருப்பாங்க. நல்லா தேய்ச்சி யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பவர் போட்டுருவாங்க. நார்மலாக ப்ராப்பராக கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க் வரும். ஸோ குட் ஆவரேஜ் இதெல்லாம் எங்கள் கிரெடிட் ஸ்கோர்லேயே ஃபஸ்ட்டு பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஆஃபரை காட்டுறாங்க. ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்குமே ஆக்சிஸ் பேங்க் தான் மோஸ்ட் ஆஃப் தி கிரெடிட் கார்டு தரக்கூடிய ஆஃபர் லெண்டரில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களாம் கிரெடிட் கார்டு ஆஃபரும் பண்ணுறாங்க. பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே நிறைய விதமான பேங்க்கரை உங்களுக்கு HDFC பேங்க்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன விதமான பார்ட்னர் இவங்க கூட சேர்ந்து லோன் ஆஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், ICICI பேங்க், SBI, ஆக்சிஸ், IDFC, அப்புறமா பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லெண்டர் பார்ட்னர். இதுக்கு மேலே 2-3 லெண்டர் பார்ட்னர் இருக்கிறாங்க. ஸோ நான் அந்த டீட்டெயிலுக்குள்ளே போகல. ஸோ இவங்களோட சேர்ந்து தான் இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அங்கே வட்டி 10.25% வரும் சொல்கிறாங்க. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் அது இருக்கும் சொல்கிறாங்க. இஎம்ஐ பொறுத்தவரைக்கும் 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும், அதாவது 60 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் சேலரி எம்ப்ளாய், செல்ஃப் எம்ப்ளாய் எல்லாருக்கும் தராங்க. இன்கம் பொறுத்த வரைக்கும் 10,000 போட்டிருக்காங்க. 10,000 பத்தாது. ஸோ கண்டிப்பாக ஒரு 25,000 இருந்தால் தான் உங்களுக்கு லோன் ஆஃபர் கிடைக்கும். 10,000 ஒரு உபயோகப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் வாய்ப்பு கம்மி தான். இப்போ நம்ம பார்த்த இந்த 2 விதமான லோன் ஆஃபரில் முக்கியமாக சொல்லணும்னா, முன்பணம் கையில் இல்லை, ஒரு ஏசி வாங்கணும் அல்லது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், எனக்கு லோன் ஆஃபர் எதாவது கேட்டிங்கன்னா ஸ்னாப்மின்ட் ஆப்பை ட்ரை பண்ணலாம். 3 மாதம் இஎம்ஐ கூட பிளான் பண்ணிக்கோங்க. விட்டிங்கன்னா நிறைய வட்டி போடுவாங்க. அதனால் கவனிச்சிங்க. டெர்மினல் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படிச்சு பாருங்கள். இல்லைங்க எனக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, எனக்கு பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்தியா லென்ஸில் ட்ரை பண்ணலாம். உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் லோன் தருவாங்கன்னு காட்டுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்கலாம் கூட கிரெடிட் கார்டாவது கிடைக்கும். அதுக்கு சொல்ல முடியும், தாராளமாக கிடைக்கும். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இவங்க ஒரு லெண்டர் பார்ட்னர். இந்தியா லென்ஸ் ஒரு லெண்டர் பார்ட்னர் புரோக்கர் ஆப். அதாவது இவங்க ஒரு இடைத்தரகர் போல செயல்படுகிறார்கள். டைரெக்டாக கொடுக்காம இவங்க மூலம் நம்ம டீட்டெயில் போகிறதுனால கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சார்ஜஸ் வரும். இது முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஸோ இது 2 விதமான லோன் ஆஃபரும் யாருக்கு யூஸ் ஆகுனா, அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுறது ஒரு 6 மாதம் 3 மாதம் அப்படி பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவங்களோட வெப்சைட்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம்.